பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டு 6.24 போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பாருங்கள். இப்போ ஒரு புள்ளி கொடுத்துருந்தா ஒரு புள்ளி ஒரு வெக்டர் அப்படின்னும் போது சேம் பாருங்கள். இந்த டயக்ராம் நியூ சிலபஸில் வந்து பீனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு, துணை அலகு இல்லை அப்படின்னும் போது அதுக்கான வெக்டர் சமன்பாடு. சரிங்களா? அதே போல் 2 புள்ளி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஏ வெக்டர் பி வெக்டர்னு கொடுத்துருக்கும் போது. சரிங்களா? இப்போ 2 புள்ளி வழியாகவும் 2 வெக்டருக்கு இணையாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. டயக்ராம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்னுட்டு. அதுக்கான வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. சரிங்களா? அதுவே இந்த கார்ட்டீசியன் சமன்பாட்டில் வந்து நான் 0 கொடுத்துருந்தாங்கன்னா கீழே நம்ம வந்து B1 B2 B3 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி போடுவோம். சரிங்களா? பாருங்கள். இப்போது எடுத்துக்காட்டு 6.24 ஒரு நேர்கோடு புள்ளி கொடுத்துருக்காங்க. பாருங்க 1, 2, -3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது மற்றும் 4i + 5j -7k என்ற வெக்டருக்கு இணையாக உள்ளது எனில் அக்கோட்டின் ஃபஸ்ட்டு பாருங்க 3 சப்டிவிஷனை கொஷின் கேட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுன்னா துணை அலகு வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2 புள்ளி வச்சுப்பாங்க. இப்போ என்ன பிடிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். இப்போது ஒரு புள்ளி வழியாகவும் ஒரு வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டுக்கான சமன்பாடு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? துணை அலகு வெக்டருக்கான சமன்பாடு கேட்டிருக்காங்களா? அப்போது துணை அலகு வெக்டருக்கான சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டரா முடிஞ்ச இந்த வெக்டரை வந்து இந்த ஃபார்முலாவை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ஃபஸ்ட்டு புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த புள்ளியை வந்து இப்போ நம்ம வெக்டரை மாதிரி எழுத போகிறோம். அப்போது 1 i + 2 j -3 k. அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து பி வெக்டர் அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். பி வெக்டர் ஈக்குவல் 4i + 5j -7k. சரிங்களா? இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் இது ரெண்டுத்தையும் எடுத்து இதை அப்ளை பண்ணி எழுதலாமா? அப்போது ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் என்ன இருக்குது? i + 2j -3k ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர்ன்றது என்ன இருக்குது? 4i + 5j -7k. இப்போது துணை அலகு வெக்டருக்கான சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள் துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு. அப்போது துணை அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் -ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா? அப்போது இதில் நமக்கு ஏ வெக்டர் என்ன? i + 2j -3k. பி வெக்டர் என்னது? 4i + 5j -7k. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணலாம். முதல்ல ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பாருங்கள் i + 2j -3k. ஏ வெக்டருக்கு ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, மொத்தமாக நம்ம எடுத்து எழுதக்கூடாது. அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? ஓப்பன் க்ளோஸ் இதுக்கானது க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் அடுத்து பி வெக்டர் என்னது? 4i + 5j -7k ஈக்குவல் 0. இப்போ நமக்கு தேவையான துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு கிடச்சிருச்சா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் வடிவம். கார்ட்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ ஒரு புள்ளி ஒரு கோடுனும் போது x - x1 / b1 ஈக்குவல் y - y1 / b2 ஈக்குவல் z - z1 / b3. சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு x1 y1 z1ஓட வேல்யூ நமக்கு வேணும். x1 y1 z1ஓட வேல்யூ. அடுத்து என்ன இருக்குது? b1 b2 b3ஓடைய வேல்யூ நமக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புள்ளி, அது வந்து x1 y1 z1 எடுக்க போகிறோம். புள்ளினது 1 2
-3. அடுத்து பி வெக்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான கெழு வந்து B1 B2 B3 எடுக்க போகிறோம். என்ன நம்பர்ஸ் என்ன 4, 5, 7. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சா? அப்போ இந்த புள்ளியை வந்து இதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் x1 என்னது 1 டிவைட் பை B1 என்ன 4 ஈக்குவல் ஒய் மைனஸ் y1 என்ன 2 டிவைட் பை B2 என்ன 5 ஈக்குவல் z மைனஸ் z1 என்ன -3. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, +3 டிவைட் பை B3 என்ன -7. அப்போது நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு கிடச்சிருச்சா? அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. therefore தேவையான கோட்டின் சமன்பாடாகும். சரிங்களா?